ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க மேக்ஸ் மதன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டெய்லி 5 சம்ஸ்ல 74வது வீடியோ பார்க்க போறோம். சார் என்ன சார் ஒரு வாரமா வீடியோ போடல அப்படின்னு நீங்க கேட்கறது வந்து எனக்கு மெசேஜ்லேயே தெரிஞ்சு, உங்களோட வாட்ஸ்அப் சாட்லேயே தெரிஞ்சு. நம்மளோட பேனல் கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுச்சு, ஓகேங்களா. ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ ஆனனால தான் நமக்கு கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் டிலே ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸ் வந்து டான் வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டிங்னு உங்க நோட்டிபிகேஷனா வரும். முக்கியமா மேக்ஸ் வித் எம்எம்கே டெலிகிராம் பேஜ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க நமக்கான டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். பார்ட் 84, அதாவது 74வது வீடியோங்க. நம்ம சொன்னது 100 வீடியோ சொல்லியிருக்கோம் பாருங்க. ஆல்மோஸ்ட் நம்ம 3/4 வீடியோஸ் வந்து முடிக்க போறோம். ஸோ பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது. 74 பார்ட் வீடியோவையும் முடிச்சவங்க ஃபயர் சிம்பிள் மட்டும் கமெண்ட்ல சொல்லிருங்க. வாங்க நமக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். நமக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன கொஸ்டின் கொடுத்திருக்காங்க? ஒரு கல்லூரியில் பயிலும் மாணவிகளின் விகிதம், அதாவது பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் உள்ள ரேஷியோ வந்து 8:7 கொடுத்துட்டாங்க. என்ன சொல்றாங்க? இதுல வந்து 10% மற்றும் 20% முறையே மாணவியரின் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டால், அதாவது பாய்ஸ்ல வந்து 10% கூடுது, கேர்ள்ஸ்ல வந்து 20% கூடுது. அப்படி கூடுறப்போ பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் உள்ள ரேஷியோ வந்து என்ன இருக்கும் அப்படின்றத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். நான் என்ன பண்ணிடுறேன், பாய்ஸோட மொத்த டோட்டல் கவுண்ட் என்ன 8, இதை நான் 100% வச்சுக்கிறேன். ஓகேங்களா. 100%ங்கிறது 8 பேர்னு வச்சுக்கோங்க, பர்சனாவே வச்சுக்கோங்க. 8 பேரு பாய்ஸ் இருக்காங்க. இவங்கல இருந்து 10% கூட்ட சொல்றாங்க. அப்ப 100ல இருந்து 10% கூட்டினா என்ன கிடைக்கும்? 110 கிடைக்கும். அதுக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் பாய்ஸ் இருக்காங்கன்னு தெரியாது. சோ நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இதை சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு 10% இன்க்ரீஸ் ஆகிறப்போ எவ்வளவு நம்பர் ஆஃப் பாய்ஸ் இருப்பாங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். சோ கிராஸ்ல இருந்தா மட்டும் மல்டிப்ளை பண்ணோம், மீதி எந்த சைட்ல வேணாலும் சிம்பிளை பண்ணிக்கலாம். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கட் பண்ணி விட்டுறேன். கிராஸ்ல இருந்தா மல்டிப்ளை சொன்னோம். 11 × 8 88, which is equal to 10 × x 10x கிடைக்கும். இதுல இருந்து நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் தேவை. சோ அங்க இருக்க 10 வந்து டினாமினேட்டர் கொண்டு வந்துடுறேன். அப்ப x is equal to 88/10. அதாவது ஸ்டூடெண்டோட கவுண்ட் வந்து 10% கூடுறப்ப பாய்ஸோட கவுண்ட் எவ்வளவு இருக்கு? 88/10 இருக்கு. இதே மாதிரி நான் கேர்ள்ஸோட கவுண்ட் கண்டுபிடிக்கிறேன். 100% அப்படிங்கிறது நமக்கான 7 பேர். ஓகேங்களா. 7 பெண்கள், அதாவது 7 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. இவங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க? 20% இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. 100ல இருந்து 20 கூட்டம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 120 கிடைக்கும். அதுக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இருப்பாங்கன்னு தெரியாது. சோ நான் ஜீன் எடுத்துக்கிறேன். சேம் கிராஸ்ல இருந்தா மல்டிப்ளை பண்ணும். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கட்டு. 12 × 7 84. இங்க இருக்க 10ஆல அப்படியே டிவைட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு கேர்ள்ஸோட கவுண்ட் கிடைச்சிடும். அப்போ ஸ்டூடெண்டோட கவுண்ட் வந்து பாய்ஸோட கவுண்ட் 10% இன்க்ரீஸ் ஆகிறப்ப எவ்வளவு பேர் இருக்காங்க? 88/10 இருக்காங்க. அதே மாதிரி 20% இன்க்ரீஸ் ஆகிறப்போ கேர்ள்ஸோட கவுண்ட் எவ்வளவு இருக்கு? 84/10 இருக்காங்க. இவங்க 2 பேர்த்தோட விகிதம் தான் கேட்கறாங்க. ஓகேங்களா. மாணவியரோட புதிய விகிதம் கேட்டிருக்காங்க. சோ டினாமினேட்டர்ல சேம் நம்பர் இருந்தா கட் பண்ணி விட்டுருங்க. அப்ப எப்படி மாறிடும்? 88:84 மாறும். இதை நம்மளால சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுத முடியுமான்னு பாருங்க. அதாவது இதை சுருக்க முடியுமான்னு பாருங்க. கண்டிப்பா சுருக்க முடியும். 4 அடிக்கிறேன். 22 × 4 88, 21 × 4 84. அப்போ பாய்ஸ்ல வந்து 10% இன்க்ரீஸ் ஆகிறப்பையும் கேர்ள்ஸ்ல வந்து 20% இன்க்ரீஸ் ஆகிறப்போ நமக்கு என்ன ரேஷியோ கிடைச்சிருக்கு? 22:21 அப்படின்றது கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல வந்து ஃபயர் சிம்பிள் கொடுத்துருக்கேன். முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்துங்களா. நமக்கான இரண்டாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னா தனிவட்டி அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். ரொம்பவே அருமையான சம் தான். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. 350 என்ற அசலானது 6 ஆண்டுகளில் கூடுதல்னா ஒண்ணு இல்ல, மொத்த தொகையை சொல்றாங்க. 455 கிடைக்க பெற்றால் அதன் வட்டி விகிதத்தை காண்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. நமக்கான அசல் அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். நமக்கான அசல்ங்கிறது எப்பயுமே ஃபர்ஸ்ட் கொடுக்குற அமௌண்ட் பாத்தீங்கன்னா அசல் பிரின்சிபல்ங்கிறது 350 ரூபாய் கொடுத்திருக்காங்க. நமக்கு இங்க கொடுத்திருக்கிறது வந்து அசலை விட கூடுதலா இருக்கு, அதிகமா போயிருக்கு. அப்படின்றப்போ அந்த அமௌண்ட்ங்கிறது மொத்த தொகையா இருக்கு 455. சோ நான் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்றேன். 455ல இருந்து 350 வந்து மைனஸ் பண்றேன். மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 501. சார் என்ன சார் 105 மைனஸ் பண்ணிருக்கீங்களே, மைனஸ் பண்றப்போ 105 வந்திருக்கே, இது எதுக்கு சார் எடுக்கிறீங்கன்னா இதுதான் நம்மளோட தனி வட்டி. தனி வட்டிங்கிறது பாத்தீங்கன்னா 105 ரூபாய். ஓகேங்களா. இந்த 350யும் 105 கூட்டினீங்கன்னா நமக்கு கூடுதல் 455 கிடைக்கும். சோ நமக்கான தனி வட்டிங்கிறது பாத்தீங்கன்னா 105. இதை வச்சுதான் சம் சால்வ் பண்ண போறேன். ரொம்பவே சிம்பிள். நமக்கான அசல் பாத்தீங்கன்னா 100% எடுத்துக்கிறேன். அப்ப 100%ங்கிறது 350. இந்த 350 ரூபாய்க்கு
எவ்வளவு வட்டி கிடைச்சிருக்கு? 105 ரூபாய் வட்டி கிடைச்சிருக்கு. நல்லா நோட் பண்ணுங்க. அமௌண்ட்டுக்கு நேரம் அமௌண்ட், தொகைக்கு நேரம் தொகை தான் எழுதுறேன், பெர்சன்டேஜ்க்கு நேரம் பெர்சன்டேஜ் தான் எழுத போறேன். ஓகே சார், இங்க தனி வட்டி எழுதிட்டீங்க. இங்க என்ன சார் எழுத போறீங்கன்னா தனி வட்டியோட சதவீதம் எழுத போறேன். அசலுக்கு நேரம் அசலோட பெர்சன்டேஜ் எழுதுனேன். தனி வட்டிக்கு நேரம் என்ன எழுதணும்? தனி வட்டியோட சதவீதம் தான் எழுதணும். தனி வட்டியோட சதவீதம்ங்கிறது ஒண்ணு இல்லப்பா, எண்ணையும் ஆரையும் மல்டிப்ளை பண்றதா தனி வட்டியோட சதவீதம். என்னங்கிறது 6 இயர்ஸ், ஆறுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஆறுங்கிறதா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி விகிதம். ஓகேங்களா? சிம்பிளா கிராஸ்ல இருந்தா மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், ஆல்ரெடி தெரியும், நம்ம வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு. மீதி எந்த சைட்ல வேணாலும் சிம்பிளை பண்ணலாம். நான் என்ன பண்றேன், ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கட் பண்றேன், ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கட் பண்றேன், 5ஆல் அடிக்கிறேன். 7 × 5 35, 2 × 5 10, 2 × 5 10, ரெண்டையும் ஆறையும் அடிக்கிறேன். 1 2 2, 3 × 2 6, 3ஐயும் 105 அடிக்கிறேன். ஏன்னா எல்லா சைடுமே பாருங்க நேருக்கு நேர் இருக்கிறதா சிம்பிளை பண்றேன். ஓகேங்களா? நேருக்கு நேர் இருக்கிறத மட்டும்தான் சிம்பிளிஃபை பண்றேன். ரொம்பவே சிம்பிள் தான். 3ஆல் அடிக்கிறேன். 1 3 3, 3 × 3 9, பேலன்ஸ் 1, 5 × 3 15, 5 × 3 15. இப்ப என்ன பண்றேன், 7ஐயும் 35 அடிக்கிறேன். 7ஆல 1 7 7, 5 × 7 35. மீதி எல்லா சைடுமே 1 மாதிரி, இங்க மட்டும்தான் 5 இருக்கு. அப்ப நமக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆறுங்கிறது பாத்தீங்கன்னா 5% என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். பாருங்க, ஆப்ஷன் டில இருக்கு. ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே சிம்பிள் தான். நான் பெருசா சொல்றேனே அப்படிங்கிற டைம்ல பாக்காதீங்க. நீங்க சால்வ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். நான் இதை டக்குன்னு சால்வ் பண்ணிருப்பேன், உங்களுக்கு புரியணுமே அப்படின்றதுக்காக தான் நான் கொஞ்சம் எலாபரேட்டா இருக்கிறேன். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியான மெத்தடு. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கான தேர்ட் சம் பாத்தீங்கன்னா, நமக்கான அடுத்த சம் பாத்தீங்கன்னா சிம்பிளிபிகேஷன் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். இது ரொம்ப சிம்பிளான ஷார்ட்கட்டா சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா நோட் பண்ணுங்க. என்ன கொடுத்துருக்காங்க, சிம்பிளிஃபை சுருக்கம்னு கொடுத்துட்டு 171 × 171 மைனஸ் 69 × 69 டிவைடட் பை 240 டிவைடட் பை 240. இதே ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா, இதே ஃபார்மேட்ல, ஓகேங்களா, சேம் ஃபார்மேட்ல இருக்கணும். இருக்கிறப்ப என்ன பண்ணணும்னா, இங்க மேல இருக்க நம்பரை விட கீழே இருக்க நம்பர் பெருசா இருந்துச்சுன்னா, மேல இருக்க நம்பரை விட கீழே இருக்க நம்பர் பெருசா இருந்துச்சுன்னா, மேல கொடுத்துருக்க 2 நம்பரையும் மைனஸ் பண்ணிருங்க. 2 நம்பரையும் மைனஸ் பண்ணிருங்க. இங்க வந்து சின்ன நம்பரு, கீழே வந்து பெரிய நம்பர். அப்ப கீழே வந்து பிக்கர் நம்பரா இருந்தா, கீழே வந்து பிக்கர் நம்பரா இருந்தா மேல கொடுத்துருக்க 2 நம்பரையும் மைனஸ் பண்ணணும். அப்ப 171ல இருந்து 69 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும், 102 அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா? 102ன்றது கிடைக்கும். ஸோ நமக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கு. ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள் தானே, ஷார்ட்கட் புரிஞ்சுங்களா? இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, நமக்கான ஃபோர்த் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளியல் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு பரவலின் சராசரி, சராசரிங்கிறது அரித்மெட்டிக் மீன சொல்றாங்க. முகடுங்கிறது மோடல் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. 66 மற்றும் 67 இடைநிலையோட அளவு கேட்டிருக்காங்க. இடைநிலையோட அளவு கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன சார் ஃபார்முலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முகடு அப்படின்றது பாத்தீங்கன்னா, முகடு அப்படின்றது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 3 டைம்ஸ் ஆஃப் இடைநிலை. 3 டைம்ஸ் ஆஃப் இடைநிலைங்கிறது மீடியன் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 3 டைம்ஸ் ஆஃப் இடைநிலை மீடியன். ஓகேங்களா? 3 டைம் வந்து இடைநிலையை மல்டிப்ளை பண்ணும். மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஆவரேஜ். 2 டைம்ஸ் ஆஃப் ஆவரேஜ் அப்படின்றதான் இதுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? அப்ப நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே பிரதிட்டுருங்க. முகடு அப்படின்றது செகண்டா கொடுத்துருக்காங்க. ஸோ 60 which is equal to 3 டைம்ஸ் ஆஃப் மீடியன். மீடியன் தான் நமக்கு கேட்டிருக்காங்க, அதை அப்படியே வச்சுக்கலாம். மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் சராசரி. சராசரிங்கிறது எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 66. அப்ப 66 2ஆல மல்டிப்ளை பண்ணும். 66 2ஆல மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 6 × 12 2 பேலன்ஸ் 1, 6 × 12 12 + 1 13, 132ன்னு கிடைக்குது. அப்போ இந்த ஹோல் டேமோட வேல்யூ என்ன, 132. சோ இங்க இருக்க மைனஸ் வேல்யூ ஈக்குவல் டு இன்சைட் வரும்போது என்ன மாறிடும், பிளஸ்ஸா மாறிடும். அப்போ 60ஐயும் 132ஐயும் கூட்டினா என்ன கிடைக்கும், 2 9 1 192ன்னு கிடைக்கும். அப்போ 192 ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் மீடியன், இடைநிலை. இங்கிலீஷ்ல மீடியன் சொல்லுவாங்க, தமிழ்ல இடைநிலைன்னு சொல்லுவாங்க. சோ இங்க இருக்க மல்டிபிளிகேஷன்ல இருக்கு 3 வந்து ஈக்குவல் டு ஆன்சர் போகும்போது டிவிஷனா போயிடும். சோ நான் 3ஆல கட் பண்றேன். 1 3 3, 6 × 3 18, 6 × 3 18, 19ல 18 போச்சுன்னா பேலன்ஸ் 1, 12 இருக்கு. 3ஆல் அடிக்கும் போது 4 × 3 12. அப்ப நமக்கு மீடியன் இடைநிலையோட அளவு என்ன, 64 என்பது கிடைச்சிருக்கு. சோ இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி இது வரைக்கும் இந்த ஒரே ஒரு சம் தான் கேட்டிருக்காங்க. சோ இதே மாதிரி மாடலை வந்து நமக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரி மாடலை
நமக்கான கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான கடைசி சம் பாத்துருங்களா? நமக்கான 5வது சம் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க, பாஸ் பண்ணிட்டு இங்கிலீஷ் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் மீடியமா இருக்கவங்க நான் தமிழ் கொஸ்டின் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரொம்பவே சிம்பிள். என்ன கொடுத்துருக்காங்க, ஏ என்பவர் பி என்பவரை விட, யாரை விட, பி என்பவரை விடன்னு சொல்லிட்டாங்க. நான் 2 பேர் எடுத்துக்கிறேன். 2 பேர்த்தையும் ரேஷியோ வச்சு சால்வ் பண்ண போறேன். சோ ஏ இஸ்க்கு பி. பி என்பவரை விடன்னு சொல்லிட்டாங்களா, இங்க யாரை சொல்றாங்களோ, யாரை விடன்னு சொல்றாங்களோ அவங்கள 100% எடுத்துருங்க. அப்ப பின்றது 100%. ஏ என்பவர் பி என்பவரை விட 20% குறைவு. அப்போ 100ல இருந்து 20% குறைச்சா நமக்கு ஏ ஓடுறது கிடைச்சிருங்களா? ஏ ஓடுறது என்ன, 80 அப்படின்றது கிடைக்கும். கரெக்டுங்களா? இது நம்ம எழுதி இருக்கிறது பாத்தீங்கன்னா அவங்க வேலை செய்யறதோட வேகம், திறனை குறிக்குது. அதாவது ஏன்றவர் பாத்தீங்கன்னா 80% ஆஃப் ஸ்பீட்ல வேலை செய்யறாரு, எஃபிஷியன்ட்டா வேலை செய்யறாரு. பீன்றவர் வந்து முழு 100% எஃபிஷியன்சில வேலை செய்யறாரு. இதை நான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுதிக்கிறேன். 0 0 10 அடிச்சிருக்கேன். அப்போ 8 10 கிடைச்சிருக்கு. இதை 2ஆல் அடிக்கிறேன். 4 2 8, 5 × 2 10. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு வேலையை ஏ வந்து 7.5 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. அப்போ இதை வந்து நான் கலப்பு பின்னத்துல இருக்கிறது பின்னமா மாத்துறேன். ஏல வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணா 14, 14 + 1 15/2ன்றது ஏ வந்து செய்யப்பட்ட வேலை, ஏவால செய்யப்பட்ட வேலைங்கிறது என்ன, 15/2. நமக்கு என்ன கேட்கறாங்க, இதே வேலையை வந்து பி எவ்வளவு நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. சோ நமக்கு அது வந்து தெரியாது. அதாவது நமக்கு எஃபிஷியன்சியும் டேஸும் பாத்தீங்கன்னா எதிர் விகிதத்துல இருக்கும். அதாவது எதிர் விகிதங்கிறப்போ 2த்தையும் மல்டிப்ளை பண்ணிருங்க. அப்போ 4 × 15/2 which is equal to 5 × x. இந்த எக்ஸோட வேல்யூ தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். நான் 2ஆல் அடிக்கிறேன். 1 2 2 2 × 2 4. அங்க இருக்க மல்டிபிளிகேஷன்ல இருக்க 5 வந்து ஈக்குவல் டென்ஷன் வரும்போது டிவிஷன்ல வரும். சோ 5ஆல் அடிக்கிறேன். 1 5 5, 3 × 5 15. அப்ப 2யும் 3யும் மல்டிப்ளை பண்ணா பி வந்து எவ்வளவு டயத்துல செஞ்சிருப்பாரு அப்படின்றது தெரியும். 2 × 3 6. அப்ப 6 ஹவர்ஸ்ல வந்து 2 பேரும், அதாவது பீன்றவர் வந்து அந்த வேலையை முடிச்சிருப்பாரு. ஓகேங்களா? பீன்றவர் அந்த வேலையை எவ்வளவு நேரத்துல முடிக்கிறாரு, 6 ஹவர்ஸ்ல முடிக்கிறாரு. ஓகேங்களா? இன்னைக்கான 5 சம் அவ்வளவுதாங்க. ஓகேங்களா? இன்னைக்கான 5 சம் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். ரொம்பவே அருமையான டாபிக்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கோம். எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா தான் எடுத்து சால்வ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம பாத்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் பெருசாலாம் ஒன்றும் போறது இல்லைங்க. மேக்ஸிமம் அந்த ஷார்ட்கட் சீரிஸ் மட்டும் தான் நமக்கு 1000 வியூஸே போகுது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 300 to 500 வியூஸ் தான் போகுது. ஸோ நம்ம கண்டென்ட் பிடிச்சிருச்சுன்னா, அதாவது நம்ம சால்வ் பண்ணி கொடுக்குற விதம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா உங்க நண்பர்களுக்கும் பகிருங்கள். இந்த சீரீஸை வந்து பிரபலமாக்குங்கள். ஓகேங்களா? இது மூலமா நீங்களும் பயன்பெறணும், நாங்களும் பயன்பெறணும் அப்படின்றதா நம்மளோட நோக்கமா இருக்கு. ஸோ மறக்காம எல்லாரும் 25க்கு 25 எடுக்கிறதுக்கு என்னோட ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். நல்லா படிங்க. ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்த ஒரு 5 சம்ஸ் வீடியோவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.